ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நிலா கிட்ட நடேசன் எல்லா உண்மைகளும் சொல்லிட்டாங்க. ஸோ நிலாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா உண்மையிலேயே அங்கிள் ரொம்ப கிரேட் அப்படின்னு ரொம்ப கண்கலங்குறாங்க, வருத்தப்பட்டு. அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு போமா, நான் இப்படியே எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு நடேசன் கிளம்பி போயிடுறாரு. நடேசன் கிளம்பி போனதுக்கப்புறமா நிலா அங்கேயே நின்று நடேசனையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க போகும் வரைக்கும் அவங்க போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. சேரன் பின்னாடியே வந்திருக்காரு. ஸோ இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக. ஸோ நிலா அங்கே நடேசனை கூட்டிகிட்டு வந்த உடனே சேரனுக்கு ஏதோ சந்தேகமாக இருந்துச்சு. எதுக்கு நிலா நடேசனை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு நடேசன் கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்த்தாரு சேரன். யோசிச்சு பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை தான், நிலா இங்கேயே பேசாமல் ஏதோ பேசணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சேரன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நடேசன் கிட்ட வற்புறுத்தி கேட்டிருக்காங்க நிலா. அப்போது முதல்ல முடியாதுன்னு சொன்ன நடேசன் அதுக்கப்புறம் நிலா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு சேரனுமே. கேட்டதுக்கப்புறமா அவருமே ரொம்ப அதிர்ச்சியில் நிற்கிறாரு. ஸோ நிலா நடேசனை அனுப்பி விட்டுட்டு திரும்பி பார்த்தா சேரன் நிற்கிறாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் பயங்கர அதிர்ச்சி. அண்ணே அப்படின்னு நிலா அப்படின்னு சேரன் சொல்லவும், அண்ணா நீங்கள் எப்படின்னா இங்கே வந்தீங்க, நீங்கள் எதுக்குன்னு இங்கே வந்தீங்க அப்படின்னால நிலா கேட்கவும், அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா நான் அங்கிள் கிட்ட பேச தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. நிலா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டப்பா, நீ அவரை கூட்டிகிட்டு வந்த உடனே ஏதோ அவர்கிட்ட பேச வர பிரச்சனை அப்படின்னு தோணுச்சுப்பா, அதனால தான் பின்னாடியே வந்தேன், தப்பாக எடுத்துக்காதப்பா அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, என்ன இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனால் தெரிஞ்சிடுச்சு, விடுங்கண்ணே, இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இங்கே நிலா சொல்லவும், நான் எதுக்குப்பா கவலைப்பட போகிறேன், எனக்கு தான் ஏற்கனவே தெரியும் இல்லை பல்லவன் அவங்களுடைய பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த லேடியோட பையன்தான் அப்படின்றது தெரியும், அவன் வேற ஒருத்தனோட குழந்தை தானே எனக்கு தான் தெரியும் இல்லைப்பா அப்படின்னு. ஆனால் அது தெரிஞ்சாலும் இவ்வளோ நாளாக நடேசன் அங்கிள் தான் பல்லவனுடைய அப்பா, அவரும் உங்களுடைய தம்பி தான், அதாவது உங்களோட சித்தியோட பையன், அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அங்கிள் வந்து நம்ம தம்பி தானே அப்படின்னு இவ்வளோ நாளாக இருந்துட்டீங்க. இப்போ நடேசன் அங்கிளோடைய பையன் பல்லவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் நீங்கள் பல்லவன் மேலே எதுவும் வருத்தப்பட்டு கோவப்பட மாட்டீங்களே, அவனை வேறு விதமாக நடத்த மாட்டீங்களே அப்படின்னு நிலா கேட்கவும், என்னப்பா நிலா திடீர்னு இப்படி கேட்டுட்ட, இந்த உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலையும் தெரியலனாலையும் பல்லவன் எங்களுடைய தம்பி தானப்பா, அது எப்படிப்பா என்னால் மறக்க முடியும். ஆனால் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா பல்லவன் தான் ரொம்ப ஒடிஞ்சு போயிடுவான், அதை நினச்சாதான்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, எல்லாமே சரியாக போயிடும், நீங்கள் அவனுக்கு இந்த விஷயத்தை எதையும் சொல்ல வேணாண்ணே. என்னென்ன உங்களோட தம்பி இல்லைன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு அப்படின்னு, இவ்வளோ நாளாக அவனை பாசம் காட்டி வளர்த்துட்டோமேன்னு ஃபீலிங்காக இருக்கானா அப்படின்னு. என்னப்பா நிலா, யாராக இருந்தால் என்னப்பா, அவன் பிஞ்சு குழந்தப்பா, பிஞ்சு குழந்தையிலேருந்தே எங்கள் கூட எவ்வளோ சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு எங்கள் கூட வளர்ந்தான் தெரியுமா, அவன் எங்கள் கூட பிறந்த தம்பியை தான்ப்பா நான் பார்த்தேன், பாண்டியனையும் சோழனையும் எப்படி வளர்த்தனோ அதே மாதிரி தான் நான் பல்லவனையும் வளர்த்தேன், அவன் வேறு ஒருத்தருடைய குழந்தை அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை என்றைக்குமே இப்போ வரைக்கும் அப்படின்னு இங்கே சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இது போதனை, உண்மை தெரிஞ்சாலையும் உங்கள் தம்பியை நீங்கள் விட்டு கொடுக்காம, பல்லவனை விட்டு கொடுக்காம எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறீங்க பார்த்தீங்களா, இதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அங்கிள் எவ்வளோ கிரேட் பார்த்தீங்களாண்ணே, இவ்வளோத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக அமைதியாகவே இருந்திருக்கிறாரு, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருக்காரு, கடைசியில் இவங்களை ஏமாற்றிட்டு அவங்க போயிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சும் நடேசன் அங்கிள் பல்லவனை தூக்கி போடாமல் யாரோ ஒருத்தரோட குழந்தை அப்படின்னு விட்டு கொடுக்காம தன்னோடைய பிள்ளைங்களோட சேர்த்து வளர்த்துருக்காரு என அவரை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் வந்து நிலா சொல்கிறாங்க. ஆமாப்பா, உண்மையிலேயே அப்பா கிரேட் தான் அப்படின்னு. ஆனாலையும் நீங்கள் மட்டும்தான் அவரை விட்டு கொடுக்காம எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கும் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அங்கிளை பற்றி அவர் நடந்துக்கிற விதத்தை பற்றி யோசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் வேறு விதமாக நடந்துக்கிற போதும் அவர் மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காது அப்படின்னு எனக்குமே தோணிக்கிட்டே இருந்ததுண்ணே. இன்றைக்கி அது எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ஆனால் என்ன பல்லவன் இவங்களுடைய பையன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவானே அப்படின்னு. இல்லைப்பா, இந்த விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது, அப்படி தெரிஞ்சா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். தன் அம்மாவும் தன்னை பார்க்காம விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பாவும் இல்லை, அவன் ஒரு அனாதை அப்படின்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப வருத்தப்படுவான்ப்பா.
அவனுக்கு அம்மா இருந்தும் இல்லாமல் இருந்தா அவன் உண்மையிலே நான் ஒரு அனாதை அப்படின்னு தான் நினைப்பான் அப்படின்னலாம் வந்து சேரன் சொல்கிறாரு. ஆமாண்ணே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் நினச்சிட்ருக்காரு. நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணன் இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம், நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் நடுப்பா அப்படின்னு. எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் மட்டும் பல்லவனுக்கு தெரியவே கூடாது, இவ்வளோ நாளாக எப்படி உங்கள் தம்பியாட்டம் நீங்கள் வளர்த்தீங்களோ அதே மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு நிலா ஆச்சரியன்கிட்ட கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்படி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. நடேசன் ஆக்சுவலி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, தான் பிள்ளைங்களுக்கு கூட இன்னும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ சேரனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இவங்க கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பல்லவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது பல்லவன் மேலே ரொம்பவே அக்கறையாக கேர் எடுத்து இன்னும் அதிக பாசத்தோட பல்லவனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சேரன் வந்துட்டு நிலாவுமே அதே மாதிரி தான் பல்லவன் மேலே ரொம்ப பாசத்தை காட்டுறாங்க. அவன் ரொம்ப சின்ன பையன், அறியாத வயசு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை பார்த்து பார்த்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது என்ன பல்லவனுக்கு கவனிப்பு ஓவராக இருக்குது அப்படின்னு. ஏண்டா அவனை நாங்கள் பார்த்துக்க கூடாது அப்படின்னுலாம் வந்து சேரன் சோழனை கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நானும் உன் தம்பி தான், நான் இங்கே இருக்கேன், என்னை பற்றி கொஞ்சமாச்சு கவலை இருக்க, நான் இங்கே தட்டோடு ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்கேன், வெறும் தட்டை சாப்பிட்றதா அப்படின்னு. டே என்னடா எப்படி பேசுகிற, இதா உனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பல்லவா இருந்தாலும் உனக்கு ஓவர் சொல்லண்டா, நானுமே உன்னாட்டுமே வளராத சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கணும், அப்போ தான் அண்ணன் எனக்கு ஓவராக கவனிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ரொம்ப ஆசை தான், சாப்பிட்டுட்டு எழுறீங்களா அப்படின்னு நிலா சொல்லவும், என்னை மட்டும் எப்பயுமே குறியாகவே இருப்பா, என்னை வந்து அவளுக்கு நெக்கல் பண்ணி பேசலைன்னா தூக்கமே வராது போல இருக்கு. மற்றவங்க யாரும் அவரோட கண்ணுக்கே தெரியறதில்ல, என்னை மட்டும் தான் டார்கெட் பண்ணி பேசுகிறா. ஆமாம்ல, நான் அவருடைய புருஷன்ல, என் மேலே தானே அக்கறையாக கோவப்பட முடியும், இதுவும் ஒரு விதமாக நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இதையும் காதல் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அவரோட மனசை தேத்திக்கிட்டு என்னதான் நிலாக்கிட்ட திட்டு வாங்கினாலையும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் பாட்டுக்கு கேஷுவலாக வழக்கம் போல் இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. நிலாக்கிட்ட ஓவராக வந்து நிலாவை ஓட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நிலாவுக்கு சோழனை நினச்சாலும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. முன்னையை விட இப்போது போய் அதிகமாக சொல்கிறது கிடையாது. ஸோ குடும்பத்துக்காகவும் பார்க்குறாரு. ஸோ எல்லாரையும் அவங்களுக்கு தேவையானதை பண்ணுறாரு. ஸோ இப்போ கொஞ்சம் மாறிட்டாரு. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா ஆக்சுவலி இது ஒரு சும்மா எதிர்பார்த்தாத நடந்த விஷயந்தான் அப்படின்னு நிலா அவங்களுடைய மனசை தேய்ச்சிக்கிட்டு சோழனை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது சோழன் நினச்ச மாதிரி நிலாவுக்கு சோழன் மேலே உரிமை இருக்கிறதுனால தான் அதிக அன்போடையும் கோவத்தோடையும் நிலா எப்போ பார்த்தாலும் சோழனை திட்டிக்கிட்டே சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்களுடைய ஆள் மனசில் சோழன் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் வாய் தான் சோழனை டிவோர்ஸ் பண்ண போகிறேன், ஆமாம் நீங்கள் ஏன் எனக்கு இது பண்ணணும், நாங்கள் யார் உனக்கு அப்படின்னலாம் வந்து நிலா கேட்டாலும், ஸோ ஆள் மனசில் சோழனுடைய மனசில் சோழன் வந்து அவருடைய மனசில் நிலா இருக்காங்க. அதே மாதிரி தான் சோழனும் நிலாவை ரொம்ப பாசத்தோட எப்போ நிலா நமக்காக முழுசாக கிடைப்பா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது பாசத்தோட ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்டதுக்கப்புறமா நிலாவுமே நடேசனை கூப்பிட்றாங்க. அங்கிள் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு. இருக்கட்டும்மா, நீங்கள் சாப்பிடுங்கப்பா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்பா வாங்கப்பா வந்து உட்காருங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அப்போது பாண்டியன் இருந்துக்கிட்டு, வாங்க, நாங்கள் இது வரைக்கும் ஹோட்டல்லாம் போய் இது வரைக்கும் எப்பயுமே நம்ம சாப்பிட்டதே இல்லை, ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறமா எல்லாமே ஒரு மாற்றமாக இருக்குது. ஃபேமிலியாக சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்தோம், நீங்களும் கடைக்கு பணம் கொடுக்குறப்போ வந்திருந்தா உங்களையும் கூட்டிகிட்டு போயிருப்போம், உங்களை கூட்டிகிட்டு போகலன்னு தான் அவங்க அங்கேருந்தே உங்களுக்காக பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போது வீட்லையாச்சும் ஒன்றா எல்லாரும் இனி உட்காந்து சாப்பிடலாமே வாங்க அப்படின்னு பாண்டியனுமே கூப்பிடுறாரு. இப்படி பாண்டியன் கூப்பிட்டதுக்கப்புறமா நடேசனுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் பாண்டியன் கூப்பிட்டதே கிடையாது, முதல் தடவை இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு நடேசன் பூரிச்சு போய் பார்க்குறாரு. அதான் அங்கிள் பாண்டியே சொல்கிறாருல வந்து உட்காருங்க அப்படின்னு. ஆனால் பல்லவனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கோபமாக இருக்குது. அப்போ பல்லவன் இருந்துக்கிட்டு, அண்ணி அவர் தான் வேண்டான்னு சொல்கிறாருல்ல, நீங்களும் அண்ணனும் இப்போ எதுக்கு மாற்றி மாற்றி அவரை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, அவர் வந்தாருன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. பல்லவா என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற, இங்கே பார் அவர் உன்னுடைய அப்பா, அதை நீ புரிஞ்சுக்கோ, ஏன் நீ அவர் மேலே கோவத்தை காட்டுற, இங்கே பார் அம்மா உன்னை விட்டுட்டு போனாலையும் உன்னுடைய அப்பா உன் கூடவே இருக்காரு, இந்த மாதிரியெல்லாம் அவர்கிட்ட பேசாத. அங்கிள் நீங்கள் உட்காருங்க. இங்கே பார் பல்லவா, அண்ணி சொன்னால் நீ கேட்பல்ல, நான் சொல்கிறேன், இனி நம்ம எல்லாருமே ஒன்றா ஒத்துமையாக தான் உட்காந்து சாப்பிடணும் சரியா அப்படின்னு நிலா சொல்லவும், அப்போ தான் அதான் அவனுக்கு என்னை கண்டாலே பிடிக்கல இல்லைம்மா, விடுமா அப்படின்னு நிலா கிட்ட நடேசன் சொல்லவும், அங்கிள்
அவன் சின்ன பையன், நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும், உட்காருங்க அங்கிள் அப்படின்னு நிலா சொல்லவும் நடேசன் உட்காடுறாரு. நடேசன் உட்காந்ததுக்கப்புறமா வந்து சாப்பாடு சேரன் வந்து தாங்கப்பா சாப்பிடுங்க அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. போதும்டா போதும் அப்படின்னு நடேசன் சாப்பிட்டதுக்கப்புறமா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. பல்லவன் கோவத்தோடையே நிலா சொன்ன ஒரு வாரத்துக்காக நடேசன் மேலே கோவத்தோடு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சோழன் கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஒரு வார்த்தை. ஸோ பணம் எப்போ நான் பையனுக்காக யோசிச்சு பாண்டியனுக்கு கடை திறக்கிறதுக்கு கம்மியாக இருக்குது படம் அப்படின்னு உடனே நடேசன் கொடுத்தாரோ அப்பத்துலேருந்து பாண்டியனுக்கும் நல்ல ஒரு மதிப்பு நடேசன் மேலே. இவ்வளோ நாள் தான் அப்பான்னு ஒரு கடமையை கூட அவர் செய்யாமல் இருந்தார். நம்ம எல்லாருமே அவர் மேலே வெறுப்பை தான் காட்டியிருக்கோம். ஆனால் இப்போ தான் தெரியுது எந்த அளவுக்கு அவர் நம்ம மேலே எல்லார் மேலேயும் பாசத்தோடு இருக்காங்க அப்படின்னு பாண்டியனுக்குமே அப்போ தான் புரியுது. ஸோ ஆனால் ஆக்சுவலி இந்த வானதி இருக்காங்களே அவங்க வந்து நிலாவை கொஞ்சம் உயர்வாக பேசுகிறாங்க அப்படின்னு இப்போ கொஞ்ச நாளாகவே அவங்களுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வானதி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாளில் வந்தால் கூட அப்படியே பாண்டிக்கோ வானதிக்கோ சேரன் வீட்டில் இருக்க எல்லாருமே கல்யாணம் பண்ணி வச்சாலும் ஸோ அவங்க எந்நேரமும் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இருந்து பாண்டியனை பிரித்தாலும் பிரிக்க வாய்ப்பு இருக்குது. வானதி வந்துட்டு இப்போவே உன் குடும்பம் வேற நான் வேற, உன் குடும்பம் முக்கியமா நான் முக்கியமா அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை நிலாவை பற்றியோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க சேரன் சோழன் இவங்கள பற்றியோ பேசும்போதெல்லாம் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்க, நீ நானும் மட்டும்தான் இருக்கும், நம்மளை பற்றி பேச பாண்டி அப்படின்னலாம் வந்து வானதி வந்து பாண்டியன் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காகவே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. எனக்கு எப்பயுமே என் குடும்பம் தாண்டி முக்கியம், இங்கே பார் தேவையில்லாமல் நீ இப்படிலாம் பேசாத, என் குடும்பமாக நீயான்னு நிற்கும் போது என் குடும்பம் தான் எனக்கு முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஆல்ரெடி வானதிக்கிட்ட தெளிவாக சொல்லிடுறாரு. ஸோ அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் நான் அவனுக்கு முக்கியம் இல்லை அவள் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி மேலே இங்கே வானதி கோவப்பட்டு பேசாமல் பயங்கர சண்டையோடய வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பல்லவன் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. சேரனுமே படுத்துடுறாங்க. நிலா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது சோழன் இருந்துக்கிட்டு என்ன டைம் இத்தனை மணி ஆகுது இன்னமும் தூங்காமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன தூக்கத்தை சோழன் தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு குடிச்சிட்டு வந்து படுக்கும்போது தான் உள்ள சத்தம் கேட்குது அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா நிலா பார்த்துட்ருக்காங்க, ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு உள்ளே வரலாங்களா அப்படின்னு, வாங்க சோழன் நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு, இல்லைங்க. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு, ஒன்றும் இல்லை வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் ஆஃபீஸ் ஒர்க்கு தான் கொஞ்சம் இருக்குது முடிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு. ஏங்க பாண்டிக்கு காசு கொடுக்கறதுக்காக தான் நைட்டு பகலமாக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்குங்க அப்படின்னு. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, இதை முடிக்கணும் அதுக்காக தான் ராகவ இதை புதுசாக என்ன நம்பி கொடுத்துருக்குறாரு. இது வரைக்கும் கம்பெனியில் யார்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்தது இல்லையா, முதல்ல என் கேட்டால் இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குறாரு இல்லை, அதை முடிக்கணும்ல அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கவும் அவனுக்கு வேறு வேலையே இல்லையா, உங்களை கஷ்டப்படுத்துறதா உங்கள் பாஸ்க்கு வேலையா, என் நேரமும் உங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எதுக்கு கொடுக்கணும், அதுவும் புதுசாக சேர்ந்தவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு பழைய ஸ்டாஃப்க்கு யாராச்சும் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சோழன்னு கேட்கவும், ஏங்க ஏன் உங்களுக்கு ஏன் அவர் மேலே இவ்வளோ கோவம், இங்கே பாருங்கள் சோழன், புதுசாக வந்த என்ன நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்துருக்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் முடிச்சுதானு காட்டணும், அதை விட்டுட்டு ஏன் இப்படி எனக்கு கொடுத்தீங்க நான் கேட்க முடியும், அவர் என்னுடைய பாஸ், நான் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இது செஞ்சால் அடுத்து எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது, பெரிய ப்ராஜெக்ட் இன்னும் அதிகமாக கொடுத்துட்டே இருப்பார், இதனால் என்னுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகும், இவ்வளோ நாளைக்கு தான் நானும் அதே சேலரியோடு இருக்க முடியும், மாத சம்பளம் வாங்கிட்டு இந்த மாதிரி அடிக்கடிக்கு வந்து பெருசாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் தானே எல்லாமே நமக்கு பெருசாக கிடைக்கும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதுவும் சரிதாங்க, இப்படி நைட்டு பார்க்கலாமா ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு, இல்லை ஆக்சுவலி இன்னும் டைம் இருக்குது, எனக்கு என்னமோ முன்னாடியே முடிச்சு கொடுத்தா ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதான் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஓகேங்க சரி, ஆமாம் இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னு, அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரம் மீதியை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வேலையை முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் தொடையாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கவா அப்படின்னு சோழன் சொல்லவும், ஏன் உங்களுக்கு தூக்கம் வரலையா, இப்படி நீங்கள் தொடன்னு உட்காந்து என் கூட பேசிகிட்டு இருந்தால் நான் எப்படி வேலையை முடிக்கிறது அப்படின்னு, அது சரி ஏதோ தனியாக உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, கூட வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் இப்படி விரட்டுறீங்க, சரிங்க நீங்கள் தனியாகவே உட்காந்துட்டு இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எந்திரிக்கவும், நில்லுங்க சோழன் அப்படின்னு, என்ன இல்லை ஆக்சுவலி எனக்கு போர் தான் அடிக்குது, பேசாமல் நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா, நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் போதும், நான் என்னுடைய ஒர்க்கு பார்ப்பேன், நீங்கள் என்கிட்ட தொணன்னு பேச வேண்டாம், நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் நான் எப்படி இதில் கான்ட்ராக்ட் செலுத்துறது அப்படின்னு சொல்லவும்,
சரிங்க நான் சும்மா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு. ஆமாம் நீ வேலையை பாரு, நான் உன்னோட அழகை ரசிக்கிறேன் உன்னை பார்த்து அப்படின்ற மாதிரி சோழன் வந்து நினச்சிட்ருக்காரு. நிலாவிவே பார்த்துட்டு சோழன் சோழன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா? அங்கிள் கிட்ட நம்ம யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி சேரனுக்கு வேறு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. சோழனுக்கு தெரிஞ்சால் பல்லவனை ஒருவேளை சோழன் எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நிலா நினைக்கவும், சேச்சே அப்படியெல்லாம் இல்லை, பல்லவனை ஒரு நாளும் இந்த வீட்டில் யாருமே அப்படி நடத்தினதே கிடையாது, நாம் ஏன் அப்படி நினைக்கணும் அப்படின்னு நிலா நினைக்கவும், அதுக்கப்புறம் சோழன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்ன விஷயம் அப்படின்னு சோழன் வந்து நிலாவை பார்த்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு நிலா சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஏதோ என்கிட்ட பேசணுன்னு வந்தீங்க அப்புறம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க காஃபி ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு. போட்டு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நிலா கேட்கவும், இதோ இப்போவே போட்டுட்டு வரேன் அப்படின்னு. உங்களுக்கு காஃபி போட தெரியுமா அப்படின்னு. எனக்கு இருக்குது யூடியூப்பு, போய் பார்த்து போட்டுட்டு வரேன் அப்படின்னு. ஏங்க காஃபி போடுறான்னு ஏதாச்சும் சொதிப்பு வச்சிடாதீங்க, குடிக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு. நான் போய் போட்டுட்டு வரேன், நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சோழன் காஃபி போட்டுட்டு வர போகிறாரு யூடியூப்பை பார்த்து. ஸோ காஃபி போடுறாரு. சுகர் மீடியமாகவே போட்டுக்கலாம், வேணும்னா கொஞ்சம் சைடில் எடுத்துக்கலாம், நிலாவுக்கு வேணும்னா போட்டுக்கிட்டோம் அப்படின்னு. சுகர் கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டு காஃபி போட்டு சோழன் எடுத்துகிட்டு போய் குடிக்கிறாரு. நிலா குடிச்சு பார்க்குறாங்க. குடிச்சு பார்த்தா வாயிலே வைக்க முடியல. ஆனால் சோழன் நமக்காக போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு நிலா எப்பயும் போல் சோழனை கலாய்க்காமல், ஸோ இந்நேரத்தில் நமக்காக நாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மெனக்கெட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு குடிச்சிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேவா அப்படின்னு. ஆமாங்க நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போனா இன்னொரு கப் இருக்குது, நான் போய் டேஸ்ட் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு போகவும், சோழன் வந்து ஏங்க இருங்க, எனக்கு எதுதான் எல்லா காஃபியும் வேணும், எனக்கு தூக்கம் வருது, நான் தான் குடிப்பேன் அப்படின்னு நல்லா சொல்லவும், ஏங்க நான் போட்டு காஃபி என்னவே குடிக்க விட மாட்டேறீங்க, அதான் உங்களுக்கு ஒரு கப்பு இருக்குல்ல நான் போய் குடிக்கிறேன் அப்படின்னு. இல்லை சோழன் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், சொல்ல கேட்காம சோழன் போய் குடிச்சு பார்க்குறாரு கிச்சனில். குடிச்சு பார்த்தா வாயிலே வைக்க முடியல, காஃபி தூள் அதிகமாக போட்டிருக்காரு, கசக்குது. குடிச்சிட்டு வந்து திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கவும் நிலாவும் சோழனை பார்க்குறாங்க. ஏங்க எப்பயுமே என் மேலே ஏதாச்சும் கோவம் இருந்தால் அதை ஓப்பனாக என்கிட்ட சொல்லிடுவீங்க, திட்டுவீங்க, கோவப்படுவீங்க, சண்டை போடுவீங்க. ஆனால் காஃபி வாயிலே வைக்க முடியல, இவ்வளோ கேவலமாக இருக்குது, அப்படி இருந்தும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதை வாயிலே வைக்க முடியல அப்படின்னு சோழன் வந்து சொல்கிறாரு. ஏங்க எனக்காக நீங்கள் போட்டு வந்து கொடுத்துருக்கீங்க, நமக்காக ஒருத்தர் இருக்காங்க நம்மளை பார்த்துக்க அப்படின்னப்போவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் மெனக்கட்டு நமக்காக போட்டுட்டு வந்து கொடுத்தது சரியில்லைன்னு சொன்னால் அவங்களுடைய மனசு கஷ்டப்படாதா? இதே மாதிரி தான் சேரன்னா எத்தனை தடவை சமைச்சிருக்காரு, அவர் சமைச்சது நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். வீட்டில் நாம் யாராச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறோமா? அண்ணன் தனியாலாம் இவ்வளோ நாளாக சமைச்சு கொடுக்குது, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா இல்லாமல் அவர் தான் சமைச்சு கொடுத்துருக்குறாரு. இப்படி அவர் மனசை கஷ்டம் மாதிரி படுற மாதிரி பேசியிருக்கீங்களே, என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்ககிட்ட கோவப்பட்டோ சண்டை போடுற மாதிரி அவர் பேசியிருக்காரா? இல்லை அந்த மாதிரி தாங்க அப்படின்னு நிலா சொல்லவும், சரிங்க சாரிங்க இப்போ எனக்கு புரியுது, இந்த காஃபியை கொடுத்துருங்க, எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டிடலாம் அப்படின்னு சோழன் வந்து கேட்கவும், இல்லை பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு நிலா அதையே குடிச்சிக்கிறாங்க. உங்களை நினச்சா உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குங்க, இந்த வீட்டுக்காக நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன நன்றிக்கடன் செய்ய போகிறோன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல விடுங்க அப்படின்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிலா வந்து சோழன் அங்கேயே பேசிக்கிட்டே வந்து நிலா எப்படி வெளியிலேயே விளையாடிக்கிட்டே தூங்கிட்டாங்களோ அதே மாதிரி சோழன் வந்து அங்கேயே பெட்லேயே படுத்து தூங்கிடுறாரு. நிலா அவங்களுக்கு பெட்ஷீட் போத்தி விடுறாங்க. அவரு சோழன் ஒரு பக்கம் படுத்துக்கிறாரு, நிலா ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்த வாக்கிலே தூங்கிடுறாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நிலா எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, சோழன் தூங்கிக்கிட்டே இருக்காரு எந்திரிக்காமல். ஸோ வந்து குளிருக்கு வந்துட்டு பெட்ஷீட்டை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கவும் நிலா வந்து அப்போ தான் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணி விடுறாரு. காஃபி குடிச்சிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து நிலா வந்து சோழனை எழுப்பி கொடுக்குறாங்க. சோழனுக்கு இது கனவா நினவான்னு தெரியாது, அவ்வளோ சந்தோஷம். இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? நடேசன் நிலா கிட்ட சொன்ன உண்மையே சேரனுக்கும் நிலாவுக்கு தெரிஞ்ச உண்மை பல்லவனுக்கு தெரிஞ்ச அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாவும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.